இறை இயேசு கிறிஸ்துவிலும் கோடி அற்புதர் பதுவை அந்தோணியாரிலும் அன்பு கொண்ட அன்பின் இறை சொந்தங்களே, இன்றைய வாசகங்கள் நம்முடைய வாழ்விற்கு எது உண்மையான மகிழ்வை கொடுக்கக்கூடியது என்பதனை கடந்து சென்று பார்க்க அழைப்பு விடுக்கின்றது. எசேயா 61:10 நாம் பார்த்தோம் என்றால், ஆண்டவரில் நான் பெருமகிழ்ச்சி அடைவேன். மகிழ்ச்சி எங்கு இருக்கிறது என்றால் இறைவனில் இருக்கிறது. அதனால் எசேயா இறைவாக்கினர் இதை சத்தமாக எடுத்துரைப்பதை நம்மால் காண முடிகிறது. நம்முடைய அன்னைத்தாய் மரியாளுடைய வாழ்க்கையிலும் நாம் பார்த்தோம் என்றால், என் ஆன்மா ஆண்டவரை ஏற்றி போற்றுகிறது, என் மீட்பராம் கடவுளை நினைத்து என் நெஞ்சம் களி கூறுகிறது என்று நம் அன்பு தாய் சூளுரைகிறார். அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கின்றது? இன்றைய 3வது ஞாயிற்றுக்கிழமையில் பயணித்து கொண்டிருக்கிற நாம் இந்த திருவருகை காலத்தினிலே இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையானது நம்மை மகிழ்வை நோக்கி பயணிக்கக்கூடியதாக அழைப்பு விடுக்கிறது. ஒவ்வொரு செயல்களுக்கும் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு பொருள்படுகிறது. ஒவ்வொரு சிறப்பு குணம் என்பது ஒவ்வொரு விலங்குகளுக்கும், இந்த அண்ட சராசரங்களில், இந்த பிரபஞ்சங்களில் கடந்து போய் கிடக்கிற எல்லா உயிரினங்களுக்கும் ஒவ்வொரு தனிச்சிறப்பாக இருக்கிறது. மயில் என்றால் அது ஆடுவதிலும், குயில் என்றால் அதில் பாடுவதிலும், கிளி என்றால் அது பேசுவதிலும், சிங்கம் என்றால் அது கர்ஜிப்பதிலும் ஒரு தனி சிறப்பு இருக்கிறது. அந்த தனி சிறப்பை வைத்து அதனுடைய பெயரையும் அதையும் நம்முடைய மனதினிலே நாம் வைத்து கொள்ள இயங்கிடும். அதனையுடைய பின்புலங்களில் நாம் பார்த்தோம் என்றால், இந்த திருவுபெலியத்திலிருந்து வாழ்ந்த மனிதர்களுடைய வாழ்க்கையினிலே மோசேவின் சிறப்பு என்றால் மக்களை வழிநடத்தியவர் என்றும், எலியாவின் சிறப்பு என்றால் இறைவன் அழைத்த இறையழைத்திலும், ஆபிரகாமின் சிறப்பு என்றால் இறைவன் மீது வைத்த அந்த அளவு கடந்த நம்பிக்கையை குறித்தும், சாலமோனின் சிறப்பு என்றால் எருசலேம் ஆலயம் எழிலோடு கட்டி அமைத்ததிலும், வருடம் வருடம் ஒவ்வொரு சிறப்பும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு நாட்களும், ஒவ்வொரு நபர்களுக்குமே ஒவ்வொரு சிறப்பானது நம்முடைய சமூகத்தில் வசிக்கின்ற நமது குடும்பத்தில் வாழ்கின்றவர்களுக்கு இருந்து வருகிறது. இந்த சிறப்பான பண்புகள், இந்த சிறப்பான தன்மைகள் என்னை மகிழ்வை நோக்கி அழைத்து செல்கிறதா என்று நாம் கேள்வி கேட்க இன்றைய ஞாயிறு நமக்கு அழைப்பு விடுகிறது. திருவிவிலியத்தினிலே திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோம் என்றால், அவருக்கான அந்த சிறப்பு குணங்களையும் சிறப்பு செயல்பாடுகளையும் வைத்து அவருடைய வாழ்வியல் கோட்பாடுகள் இறைமகன் இயேசுவை மிக நேர்த்தியாக சுட்டி காட்டுவதாக அமைகிறது. எல்லோருமே ஒவ்வொரு வாழ்க்கையும் நாம் வாழ்ந்தாலும், நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற வாழ்க்கையில் நாம் எவ்வாறு தனித்தன்மையோடு தனித்துவத்தோடு செயல்படுகிறோமோ, அந்த தனித்துவமானது நம்மை எவ்வாறு மகிழ்வை நோக்கி அழைத்து செல்கிறது என்பதனை நாம் கேள்வி கேட்கின்ற ஞாயிறாக இது அமைகின்றது. திருமுழுக்கு யோவான் தன்னுடைய வாழ்க்கை முழுவதுமே இறைமகன் இயேசுவுக்காக அர்ப்பணித்திருக்கிறார். அவர் இந்த யூத சமயங்களில் பிறந்திருந்தாலும், யூத கலாச்சாரங்களோடு வாழ்ந்திருந்தாலும், அவர் முற்றிலுமாக மாறுபட்டு தன்னை இறைமகன் இயேசுவிற்காக தன்னுடைய பணிவாழ்வை தொடர்ந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்ததனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இறைமகனுடைய வாழ்க்கை ஒரு விதமான அற்புதங்களை செய்ய வல்லவர் என்று ஒரு சில நபர்களுக்காவது அவருடைய நற்செய்தி சென்று சேருவதற்கு மிக ஏற்றதாக அமைந்திருக்கிறது. அன்புக்குரியவர்களே, இந்த திருமுழுக்கு யோவானுடைய உடையிலும் யாக இருந்தாலும் சரி, உணவில் இருந்தாலும் சரி, அவர் தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட அன்றாட உணர்வுகளை அவர் அந்த பாலைவனங்களில் எவ்வாறு செயல்படுத்தினார் என்றாலும் சரி, ஒவ்வொரு நேரத்திலும் தனக்கான அந்த சிறப்பான இயல்புகளை தன்னுடைய வாழ்க்கையின் மகிழ்வாக கொண்டு இறைமகன் இயேசுவினுடைய வருகைக்காக மக்களை ஆயத்தப்படுத்தியதாக நமக்கு திருவிவிலியமானது மிக அழகாக சுட்டி காட்டுகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய அரைநாள் முழுவதும் நாம் இந்த திருவருகை காலத்தினுடைய நம்முடைய இதயத்தை நாம் தயார்படுத்தி கொள்ளக்கூடிய நேர்த்தியான நாளாக அமைகிறது. நம்முடைய இதயம் எதை நோக்கி பயணிக்கிறது? நாம் எதை மகிழ்வாக கருதுகிறோம் என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும். இந்த வையகத்தில் இருக்கிற அரண்மனைகளை போன்ற வீடுகளா, பணங்களா, நாம் விரும்புகிற நபர்களா, நாம் விரும்பி உண்ணுகின்ற உணவா, நாம் பேசுகின்ற பேச்சா, நாம் வாழுகின்ற ஒவ்வொரு வாழ்க்கை கட்டங்களிலும்
நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்வு இருக்கிறதா, அந்த மகிழ்வு எதை நோக்கி கொண்டு சேர்க்கிறது என்று நாம் கேள்வி கேட்க வேண்டும். திருமுழுக்கு யோவானுடைய வாழ்க்கையினிலே அத்தகைய மகிழ்வு இருந்ததனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இறைமகன் இயேசுவிற்காக தன்னுடைய பணிவாழ்வு முழுவதும் அவரைக்காக பாதையை செம்மைப்படுத்தியதை நம்மால் உணர முடிகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கை எதை நோக்கி பயணிக்கிறது? நம்முடைய வாழ்க்கையில் மகிழ்வாக நாம் எதை கருதுகிறோம்? நாம் நமது வாழ்க்கையில் மகிழ்வாக எதை கருதுகிறோம் என்று மிக யதார்த்தமான உண்மையான அந்த செயலை நாம் கண்டறிய வேண்டும். இறைவனுடைய திருவுளத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையினிலே மகிழ்வோடு அனுதினமும் கடந்து செல்ல வேண்டும் என்றால், இறைவனோடு நாம் ஒன்றிக்கின்ற போது அந்த நிறைவான அமைதியான வாழ்க்கை என்பது நமக்கு கிடைக்கும். இந்த 4 வாரங்களும் நம்மை இறைவனுடைய பாதத்தில் கொண்டு சேர்ப்பனவாக இருந்தாலும், இந்த மகிழ்வோடு நாம் நம்முடைய வாழ்க்கையை வாழுகிறோமா? மகிழ்வு இருந்தால்தான் நம்ம மகிழ்வை பிறரோடு பகிர்ந்து கொள்ள முடியும். அந்த மகிழ்வு இல்லாத நேரத்தில் நாம் பிறருக்கு மகிழ்வை கொடுக்க முடியாது, பிறருக்கு அமைதியை கொடுக்க முடியாது. இந்த கிறிஸ்மஸ் கொண்டு வருகிற நற்செய்தியை முழுமையாக மற்றவருக்கு கொடுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, பிறகு இருக்கிற இயேசு பாலகனிடம் இந்த அரை நாள் தியானத்தில் நாம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். என்னுடைய வாழ்க்கையில் நான் எது மகிழ்வென்று நான் பின் செல்கிறேன், என்னுடைய வாழ்க்கையில் எது உண்மையான மகிழ்வை தருகிறது என்கின்ற அந்த ஞானத்தை பெற்றுக்கொள்ள, அந்த வழிமுறைகளை கற்றுக்கொள்ள இறைவனிடம் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். வரவிருக்கிற இந்த தியானமானது நம்மை முழுமையான அமைதி தருகின்ற அமைதிக்கும் மகிழ்வுக்கும் நம்மை அழைத்து செல்லும். இறைவனுடைய பால் நம்மை அது கொண்டு சேர்க்கும். திருமுழுக்கு யோவானை போன்று உங்களுக்கான அந்த தனித்துவம் என்ன என்பதனை கண்டுணருங்கள். ஒவ்வொரு மனிதருக்குமே ஒவ்வொரு விதமான தனித்துவமானது கட்டாயம் இறைவனால் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆகையால் உங்களுடைய தனித்துவத்தில் என்ன இருக்கிறது என்று நீங்கள் கண்டுணருங்கள். அந்த தனித்துவத்தோடு அமைதியாக மகிழ்வோடு நாம் இறைவனுடைய பாதையில் பயணிக்க வேண்டும் என்கின்ற இலக்கை நாம் கொள்வோம். இந்த இலக்கை இந்த திருப்பலியிலே அருளாக வேண்டி இந்த தெய்வீக திருப்பலியில் இணைவோம் அவருடைய குழந்தைகளாய்.